ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக்காக சிக்கன் ப்ளஸ் பொட்டேட்டோ சேர்த்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் நம்ம எல்லாமே ரெகுலராக எடுக்கிற ஸ்பைசஸ் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் தேங்காய் திருவி அந்த தேங்காவும் இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த மசாலா. கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயமும் இந்த மல்லிப்பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த எசன்ஸ் இந்த பொடியில் நல்லா இறங்கிடும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்பைசஸும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை எங்கள் வீட்டிலெல்லாம் ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. பட் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் மராட்டி முக்கெல்லாம் சேர்த்துருக்கேன். இது ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். பச்சை மிளகா நான் கட் பண்ணாமல் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பொட்டேட்டோ தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயிலில் தான் இந்த சிக்கன் வேகணும். நல்லா பெரட்டி விட்டோம்னா கலர் நல்லா மாறிடும். அதுக்கடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கும் சிக்கனு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. சிக்கனும் பொட்டேட்டோவும் ஈவனாக வெந்து வரட்டும். அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார் கழுவி அந்த தண்ணியும் இது கூட நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியும் நமக்கு செமையாக இருக்கும். கொஞ்சம் கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கிரேவி சிக்கன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம மனம் கமன்னு வருதுங்க. கொஞ்சம் கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சு சிம் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.